பாக்கியலட்சுமி எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட்வொகேட் பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு ஜெனி வீட்டில் கோர்ட்ல உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம், நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அட்வொகேட் சொல்றாரு, அவங்கள சரியா கவனிக்கிறது இல்ல, மனைவி குழந்தைங்க கூட நேரம் செலவு பண்றது இல்ல, மனைவியை அடிமையா நடத்துறாரு, அவங்க கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு, வேலையில இருக்க கோபத்தை வீட்டில் வந்து காட்டுறாரு, அதோட முக்கியமா டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறதா வக்கீல் சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி கேட்கறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, குடும்ப வன்முறைமா, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது மாதிரி அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. இதை கேட்டு பாக்கியா வீட்டில் இருக்க எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஈஸ்வரி கோவத்துல, அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, மேக்கப் போட மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிட்டோம், இப்படி அவண்டமா போய் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. டைவர்ஸ் தான் இதுக்கு முடிவுனாக்கா கண்டிப்பா பண்ணட்டும், ஆனால் குழந்தை இங்கே தான் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு செழியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்கே அமிர்தாவும் எழிலும் குழந்தையை கூட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்த கணேஷ் ஒளிஞ்சிருந்து அமிர்தாவையும் குழந்தையும் பார்க்குறாரு. கணேஷ் ஒளிஞ்சிருந்து பார்க்கறது